பிரிக்ஸ் அமைப்பின் உச்ச மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அடுத்த வாரம் பிரேசில் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் உச்ச மாநாடு அடுத்த மாதம் 6 மற்றும் 7 தேதிகளில் பிரேசிலில் நடக்கிறது. இந்த அமைப்பின் உறுப்பு நாடான இந்தியாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் பங்கேற்க பிரதமர் மோடி பிரேசில் செல்ல உள்ளார். விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து உரையாடினார். நாடு முழுவதிலுமிருந்து விஸ்வகர்மா சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் மக்கள் தொகை விகிதாச்சார அதிகாரத்திற்கான போராட்டத்தில் பின்தங்கிய சமூகங்களுடன் தனது கட்சி இருப்பதாக கூறினார். இந்தியாவில் இருக்கும் அனைத்து மொழிக்கும் ஹிந்தி மொழி நண்பன் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். மத்திய அரசின் அலுவலக மொழித்துறையின் 50வது ஆண்டு விழாவில் பேசிய அவர், இந்தியாவின் எந்த ஒரு மொழிக்கும் ஹிந்தி எதிராக இருக்க முடியாது என்று நம்புவதாகவும் எந்த ஒரு மொழிக்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது என்றும் கூறினார். மத்திய அரசின் அலுவலக மொழித்துறையின் பெயரை இந்திய மொழிகள் வளர்ச்சித்துறை என்று மாற்றிவிடலாம் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். ஹிந்தி தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்திற்கு பதிலளித்த அவர், அனைவரும் அவர்களது மொழியில் பேசட்டும், தனியாக ராஜ்ய பாஷை தேவையில்லை என்றும் கூறினார். மொழி அடிப்படையில் மக்களை பிரிக்க பாஜக முயற்சி செய்வதாக சிவசேனாவின் ஒரு பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல எனவும், அதே சமயம் எந்த ஒரு மொழியையும் திணிப்பதை அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா பயணித்த டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக விண்வெளி நிலையத்தை அடைந்த பிறகு தான் நிம்மதியாக உணர்வதாக அவரது மனைவி காம்னா தெரிவித்தார். திக் நிமிடங்கள் பறந்துவிட்டன என தெரிவித்த அவர், இவ்வளவு நாட்களாக பயத்துடன் இருந்ததாகவும் தற்போது அது நிம்மதியாக மாறிவிட்டதாகவும் கூறினார். ஜூலை 15 தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் இருசக்கர வாகனத்திற்கு சுங்க வரி விதிக்கப்படும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்தி தவறானது என்றும், அத்தகைய முடிவு எதுவும் முன்மொழியப்படவில்லை என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். இருசக்கர வாகனங்களுக்கு முழுமையான வரி விலக்கு தொடரும் என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டம் வசந்த்கர்க் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான துப்பாக்கிச் சண்டையில் ஜெய்ஷே முகமது இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். ஆபரேஷன் பிகாலி என்கிற பெயரில் பயங்கரவாத சம்பவங்களில் தொடர்புடைய ஜெய்ஷே முகமது தீவிரவாதியை ஓராண்டுக்கு மேலாக போலீசார் தேடி வந்தனர். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள மலே மகாதேஸ்வர் வனவிலங்கு சரணாலயத்தில் தாய் புலியும் அதன் 4 குட்டிகளும் இயற்கைக்கு மாறான முறையில் உயிரிழந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புலிகள் உண்ட பசுமாட்டின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் அதில் மர்ம நபர்கள் விஷம் கலந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்க உத்தரவிடக் கோரி மாணவர் தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்குமாறு தேசிய தேர்வு முகமைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கருவி செயல்படாதது, தேர்வு மைய சூப்பரண்டுக்கு கடிதம் எழுத நிர்பந்திக்கப்பட்டது ஆகியவற்றால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக மாணவர் புகார் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. சாலையில் தேங்கிய மழை நீரில் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ மற்றும் கார்கள் தத்தளித்து செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு ஜூலை மாதத்தில் தர வேண்டிய 31.24 டிஎம்சி காவிரி நீரை தங்கு தடையின்றி திறந்துவிட வேண்டும் என கர்நாடகாவிற்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் மாதத்திற்கு 9.19 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும், ஆனால் கூடுதலாக 16 டிஎம்சி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதாகவும் கர்நாடகா தெரிவித்தது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கன அடியிலிருந்து 57,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் காவிரியில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. காவிரி ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரிப்பதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை நீடிக்கிறது.
தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களின் கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் சுமார் 440 பொறியியல் கல்லூரிகள் உள்ள நிலையில் நடப்பாண்டு பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்காக சுமார் 2 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவை விமர்சித்த போது அதிமுகவினர் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக முதலமைச்சர் கடுமையாக சாடியுள்ளார். திருப்பத்தூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இன்று அண்ணாவையும் கட்சியையும் அடமானம் வைத்தவர்கள் நாளை தமிழ்நாட்டையும் அடமானம் வைப்பார்கள் எனவும் ஆவேசமாக தெரிவித்தார். அதிமுக பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல, தங்களது குருதியிலும் குடியிருக்கும் பேரறிஞர் அண்ணாவை ஒரு நாள் ஒரு நொடி கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், 4 ஆண்டு ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத முதலமைச்சர் அதிமுகவை பற்றியே புலம்பிக் கொண்டிருப்பதாக சாடியுள்ளார். அதிமுக பிரமுகர் கொலைக்கான காரணம் தெரிந்தும் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பதிலடி கொடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே நிலத்தகராறில் அதிமுக பிரமுகர் முத்து பாலகிருஷ்ணனை கொலை செய்தவரே குற்றத்தை போலீசாரிடம் ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். செயல் தலைவர் பதவியை அன்புமணி ஏற்றுக்கொண்டால் பாமகவில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பொதுக்குழுவை கூட்டி கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வராவிட்டால் இந்தியாவில் உள்ள மற்ற மாநில கட்சிகளை அழித்தது போல அதிமுகவையும் பாஜக அழித்துவிடும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரெய்டுக்கு பயந்துதான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் காவல் உதவி ஆய்வாளரை காரில் தரதரவென இழுத்துச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல ரவுடி தோட்டம் சேகரின் மகன் அழகு ராஜாவை பிடிக்கச் சென்ற போது ஜாம் பஜார் காவல் நிலைய தனிப்படை உதவி ஆய்வாளர் அனந்தகுமார் காரில் இழுத்துச் செல்லப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்டார். மதுரை ஆதீனம் மீது கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காரில் சென்ற தம்மை கொலை செய்ய முயன்றதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அவர் சென்ற கார் மீது மற்றொரு கார் மோதி விபத்து ஏற்பட்டது என தெரிய வந்தது. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நடிகர் கிருஷ்ணா, கெவின் ஆகியோரை ஜூலை 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. கொகைன் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கிருஷ்ணாவும் கெவினும் கைது செய்யப்பட்டனர். நடிகர் ஸ்ரீகாந்த் கைதான போதைப் பொருள் வழக்கிற்கும் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என அவரது வழக்கறிஞர் தினேஷ் கூறினார். மேலும் 2023இல் பழைய மெசேஜ் அடிப்படையில் கிருஷ்ணா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சினிமா துறை என்பதால் விளம்பரத்துக்காக போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் கூறினார். திரைப்படங்கள் வெளியான முதல் 3 நாட்களுக்கு சமூக வலைதளங்களில் விமர்சனம் வெளியிட தடை கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் விமர்சனங்களுக்கு தடை செய்வது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு சமம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு அரசே வீடு ஒதுக்கீடு செய்துவிட்டு அதை ரத்து செய்தது இலக்கியவாதிகளை அவமதிக்கும் செயல் என உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக கூறி கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட வீட்டை ரத்து செய்ததை எதிர்த்து முன்னாள் IPS அதிகாரி திலகவதி வழக்கு தொடர்ந்தார். கால்நடைகளை நல்ல விலைக்கு உரிய நேரத்தில் விற்பனை செய்ய இணையதளம் உருவாக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த இணையதளத்தின் மூலம் கால்நடைகளின் சந்தை விலை நிலவரம், பல்வேறு சந்தைகளில் இருப்பு நிலவரம் உள்ளிட்ட விவரங்களை கால்நடை விவசாயிகளால் அறிந்து கொள்ள முடியும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. பருத்திக்கு உரிய விலை கிடைப்பதற்கு திமுக அரசு நடவடிக்கை எடுக்க கோரி ஜூலை 1ஆம் தேதி திருவாரூர் ரயில் நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள பருத்திக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் வேதனையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்து 6 பேர் பலியான சம்பவத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட துணை வட்டாட்சியருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. கல்குவாரி விபத்து தொடர்பாக மல்லாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த விஏஓ பாலமுருகன், மானாமதுரை துணை வட்டாட்சியர் வினோத்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் சுமார் 1.5 கோடி ரூபாய் முறைகேடு செய்த மாநகராட்சி அலுவலர்கள் 2 கைது செய்த போலீசார் மேயருக்கு நெருக்கமான அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு கண்டறியப்பட்ட முறைகேடு குறித்து உதவி ஆணையர்கள் குழு விசாரணை நடத்தியதில் 13 பில் கலெக்டர்களுக்கு தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கத்தில் இயங்கி வரும் நியாய விலை கடையில் விலையில்லா ரேஷன் அரிசி முறைகேடாக விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டிய ரேஷன் அரிசியை கடையில் பணிபுரியும் ஊழியர் வெளிநபர்களுக்கு கிலோ 7 ரூபாய் என விலை வைத்து விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ரேஷன் பொருட்களை கடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் மட்டும் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை கடத்தப்படவிருந்த 1,80,000 கிலோவிற்கு மேல் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு 192 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் மதுரை சிம்மக்கல் தரைப்பாலம் வந்தடைந்தது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாதுகாப்பு கருதி போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் அதனுள் சிக்கிய கணவன் மனைவியை அக்கம் பக்கத்தினர் சேர்ந்து பத்திரமாக மீட்டனர். நாகர்கோவில் ரயில்வே சாலை முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பாதை சரியாக தெரியாமல் மணிகண்டன் என்பவர் ஓட்டிச் சென்ற கார் பரக்கின்கால் கால்வாயில் கவிழ்ந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். PACL நிறுவனத்தில் முகவராக இருந்த பச்சையம்மாள் என்ற பெண்ணிடம் பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததால் அவர் தீக்குளித்தார். இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை ரயில் நிலையத்தில் மருந்தக வசதிகள் இருப்பதை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் மதுரை ரயில் நிலையத்தில் போதுமான மருத்துவ வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. சென்னையை அடுத்த திருவேற்காடு நகராட்சியில் வீட்டு வரி பெயர் மாற்றம் செய்ய 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பில் கலெக்டர் கைது செய்யப்பட்டார். ஜெகதீஷன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் 25,000 ரூபாய் லஞ்சம் பணம் வாங்கிய பில் கலெக்டர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நிலம் அளவீடு செய்ய 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கினர். காமக்காபாளையத்தைச் சேர்ந்த கண்ணையன் தனது நிலத்தை அளவீடு செய்ய விஓ பிரபாகரன் என்பவரை அணுகிய போது அவர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் மீது லாரி ஏற்றி கொலை செய்த வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர், மருமகன் உட்பட 3 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சந்திரகிரி அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் முத்துபாலகிருஷ்ணன் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். சென்னை கோயம்பேட்டில் போலீசாரை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சதீஷ் என்பவர் மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் அவர் தலைமறைவாக உள்ளதால் அவரது மனைவியை போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட 2.5 மாத குழந்தை உயிரிழந்த நிலையில் மருத்துவர்களின் கவனக்குறைவே காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டினர். கொத்தமங்கலம் கீழ குடியிருப்பைச் சேர்ந்த அடைக்கலம் காயத்ரி தம்பதியின் குழந்தைக்கு தடுப்பூசி போட்ட நிலையில் அதற்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
கோவை மாவட்டம் வால்பாறையில் பிடிபட்ட சிறுத்தை டாப் ஸ்லிப் யானை குந்தி வனப்பகுதிக்குள் பத்திரமாக விடப்பட்டது. வால்பாறை பச்சமலை எஸ்டேட் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு தாயின் கண் முன்னே 7 வயது சிறுமியை கவ்விச் சென்ற சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் மினி பஸ் சேவையை ஆய்வு செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொதுமக்களுடன் சேர்ந்து பேருந்தில் 5 கிலோமீட்டர் வரை பயணம் செய்தார். அப்போது பேருந்துக்குள் பயணிகளுக்கு இடையூறாக கட்சிக்காரர்கள் திரண்டு நின்றதால் டென்ஷனான அமைச்சர் கட்சியினரை கடிந்து கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இளைஞர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டம் பாய்ந்தது. வேட்டாங்குளம் கிராமத்தில் மே 21ஆம் தேதி தட்சிணாமூர்த்தியை கொலை செய்த வழக்கில் வாசுதேவன், லோகேஸ்வரன், கிஷோர் குமார், கிஷோர் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை RTO சோதனை சாவடியில் வாகனங்களை முறையாக தணிக்கை செய்வதில்லை என புகார் எழுந்திருக்கிறது. ஆந்திராவிலிருந்து தமிழக எல்லைக்குள் நுழையும் வாகனங்களுக்கேற்ப 300 முதல் 1000 ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதிப்பதாகவும் இதனால் தான் போதைப் பொருட்கள் எளிதில் கடத்தி வரப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. போதைப்பொருள் நுகர்வோருக்கும் 6 மாதம் முதல் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது என இந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல தலைவர் அரவிந்தன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சாங்கரணையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போதைப்பொருள் பயன்படுத்தும் அளவை பொறுத்து நுகர்வோருக்கு தண்டனை வழங்கப்படும் என்றார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாலை பணியை தடுத்ததாக கூறி பாஜக வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் சாக்கோட்டை அருகே Z வடிவில் உள்ள சாலையை நேராக அமைக்கும் பணி தொடங்கியது. ஆனால் உரிய இழப்பீடு வழங்காமல் பணியை தொடங்கக்கூடாது என தடுத்தனர். தூத்துக்குடியில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் பொய் வழக்கு பதிவு செய்ததாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கங்கா பரமேஸ்வரி காலனியைச் சேர்ந்த 25 வயது இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தென்மலை தென்குமரனை போலீசார் கைது செய்தனர். ஜாமீனில் வெளியே வந்த அவர் அளித்த புகாரின் பேரில் பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இருளஞ்சேரியில் சாலையோரம் நின்று பேசிக் கொண்டிருந்த முகேஷ், தீபன், தாவித் ஆகியோர் மீது ஆகாஷ், ரியாஸ், சஞ்சய் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சைக்கிளில் சென்ற கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மணலி பகுதியைச் சேர்ந்த மாசிலாமணி என்பவர் பொருட்கள் வாங்க கடைக்கு சென்ற போது வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்டு பலியானதாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகன விபத்தில் கீழே விழுந்தவரின் மீது கண்டெய்னர் லாரி ஏறியதில் இளைஞர் தலை நசுங்கி உயிரிழந்தார். பர்வேஷ், அஸ்ரப் அலி என்ற இருவர் பயணித்த இருசக்கர வாகனம் மீது எதிரே ராங் ரூட்டில் வந்த ராஜ்குமார் என்பவரது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் பர்வேஷ், அஸ்ரப் அலி கீழே விழுந்த நிலையில் பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி ஏறியதில் அஸ்ரப் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நெல்லை மாவட்டம் VK-புரத்தில் நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் பதாகைகள் ஏந்தியபடி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சந்தை விலையை காட்டிலும் கூடுதலாக விலை கொடுத்து புதிய மோட்டார் உள்ளிட்டவைகளை நகராட்சி நிர்வாகம் வாங்கியதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தியை குறைந்த விலைக்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். இதனால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குவிண்டாலுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஆதார விலை 7121 ரூபாயை விட குறைவாக வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட மார்க்கெட் திறக்கப்பட்டும் கடை ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். உடனடியாக கடை வழங்க வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி முதல் மார்க்கெட் வளாகத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர்.
சேலம் மாவட்டம் கூடமலை அருகே திடீரென மயக்கம் வந்த போதும் அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சாலையோரமாக நிறுத்தியதால் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தம்மம்பட்டியிலிருந்து ஆத்தூருக்கு சென்ற பேருந்தை ஓட்டிய செல்வராஜ் என்பவர் சாலையோரமாக நிறுத்திவிட்டு மயக்கமடைந்த நிலையில் அவரை நடத்துனர் மற்றும் பயணிகள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கிரேன் ஆபரேட்டர் கடத்தி தாக்கப்பட்ட சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் தனியார் பேருந்தின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேளஞ்சேரி, தாழவேடு ஆகிய கிராம இளைஞர்களுக்கிடையே முன்விரோதம் இருந்த நிலையில் அசோக்குமார் என்பவரை தாழவேடு கிராம இளைஞர்கள் கடத்தி சென்று கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே சுனாமி குடியிருப்பில் வசித்து வரும் மீனவருக்கு 67,000 ரூபாய் மின் கட்டணம் வந்துள்ளதால் அவர் அதிர்ச்சியடைந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். மின் கட்டணம் குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் மீனவர் முறையிட்ட போது முதலில் மின் கட்டணத்தை செலுத்துங்கள் என அலட்சியமாக பதில் கூறுவதாக வேதனை தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மனைவி பிரிந்து சென்றதால் மனமுடைந்த கணவன் தனது 5 வயது மகனை கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு அதே கயிற்றால் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவருடன் ஏற்பட்ட சண்டையில் மனைவி வீட்டை விட்டு வெளியேறியதால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கத்தில் வீட்டை புதுப்பிக்கும் பணியின் போது ஜன்னல் மேடை இடிந்து விழுந்து கூலி தொழிலாளி பலியான சம்பவம் தொடர்பாக வீட்டின் உரிமையாளரான பாஜக பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். பாஜக பகுதி கழக தலைவரான சண்முகம் என்பவர் சமீபத்தில் கட்டடத்துடன் கூடிய இடத்தை வாங்கி அதனை புதுப்பிக்கும் பணிகளை மேற்கொண்டார். சென்னை அடுத்த திருவொற்றியூரில் ஷேர் ஆட்டோவும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். ஒன்றியக்குப்பம் பகுதியில் ஷேர் ஆட்டோ மீது எதிரே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. ஹெல்மெட் அணியாமல் 3 பேர் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் பயணித்ததே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் திருநங்கைகள் குறித்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்த அரசு கல்லூரி முதல்வர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட சட்டப்பணிகள் குழு தெரிவித்தது. நிகழ்ச்சியை நடத்த முதலில் ஒப்புதல் அளித்த முதல்வர் மணிமேகலை நிகழ்ச்சியை அங்கு நடத்துவதற்கு அவசியமில்லை என கூறி அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் சித்தாபுதூர் மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாடகங்கள், பேச்சு போட்டி, கவிதை போட்டி உள்ளிட்டவை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த விதவிதமான துப்பாக்கிகளை பார்த்து மாணவ மாணவிகள் மிரண்டனர். அரசு பள்ளியைச் சேர்ந்த 90 மாணவ மாணவிகள் மாமல்லபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு காவல்துறையினர் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் மாற்றுத்திறனாளி பேரனை கருணை கொலை செய்யக்கோரி தமிழக அரசை நாடவிருந்த மூதாட்டிக்கு தாவைக்கவினர் உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். பெற்றோர்களை இழந்த சிறுவனை 10 வருடமாக வளர்த்து வந்த மூதாட்டி மாலா என்பவர் வயது மூப்பு காரணமாக பொருளாதாரம் ஈட்ட முடியாத நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பது குறித்து புகார் அளித்த நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் முன்னரே மது விற்பனையாளர்களுக்கு புகார்தாரர் குறித்த தகவல் சென்று விடுவதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கிராமத்துக்கு சொந்தமான ஐயனார் கோவிலை தனிநபர் உரிமை கோருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். புதூர் கிராமத்தைச் சேர்ந்த நபர் கோவிலுக்கு தாம்தான் தர்மகர்த்தா என கூறி வருவதுடன் கோவில் குடமுழுக்கு நடத்த நிதி வசூலில் ஈடுபட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த பனக்கள்ளியில் அரசு பேருந்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்யும் நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. பனக்கள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் தொங்கியபடி செல்லும் நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள அரசு ஏக்கலைவா உண்டு உறைவிட பள்ளியை இடமாற்றம் கோரி ஒரு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினரும் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பள்ளியில் இட நெருக்கடி காரணமாக காரிப்பட்டி பகுதிக்கு இடமாற்றப் போவதாக தகவல் வெளியானது. பின்னர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பெட்டி கடையை சூறையாடி உரிமையாளரின் மூக்கை உடைத்த போதை இளைஞர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மது அருந்துவதற்கு சைடிஷ் வாங்குவதற்காக நவதாபு கிராமத்தில் முருகேசன் நடத்தி வரும் பெட்டி கடைக்கு வந்த இளைஞர்கள் இல்லாத சைடிஷை கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. தென்காசி அருகே தாமதமாக தார் சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கியதாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆவுடையானூர் பாவூர் சத்திரம் மெயின் ரோடு வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணியை எம்எல்ஏ பழனி நாடார் உள்ளிட்டோர் பூமி பூசை செய்து தொடங்கி வைத்தனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே வனப்பகுதியில் மானை வேட்டையாடி சமைத்துக் கொண்டிருந்த 2 கைது செய்த வனத்துறையினர் 1,10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். காப்பு காட்டில் சிலர் சட்டவிரோதமாக மானை வேட்டையாடி சமைப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நடவடிக்கை எடுத்த வனத்துறையினர் தப்பியோடிய மேலும் சிலரை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளியில் பரிமாறப்பட்ட மதிய உணவில் பல்லி இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிலாந்திப்பட்டு பகுதியில் உள்ள இந்த பள்ளியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பட்டியலின மாணாக்கர்கள் படித்து வரும் நிலையில் மாணவர் ஒருவருக்கு பரிமாறப்பட்ட உணவில் பல்லி இறந்து கிடந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் முதல் முறையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோடை விழா தொடங்கியது. இதில் நடத்தப்பட்ட பல்லாங்குழி, பரமபதம், உரியடித்தல், கிட்டிப்பிள்ளு உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளில் பொதுமக்கள் மற்றும் மாணாக்கர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஹரியானாவில் வீட்டு சமையல் பணிப்பெண்ணை உரிமையாளர் 8 முறை அறைந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபரிதாபாத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து பணிப்பெண் ஷியாமா தேவி அளித்த புகாரின் பேரில் பெண் உரிமையாளர் தீபாலி ஜெயின் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் துரத்திய தெரு நாய்களிடமிருந்து சிறுவன் ஓடி தப்பித்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. அங்காடிப்புறம் பகுதியில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு மாணவனை 3 நாய்கள் கடிக்க துரத்திய நிலையில் வேகமாக ஓடிய சிறுவன் தனது வீட்டிற்குள் நுழைந்து தப்பினான். கேரள மாநிலம் கண்ணூர் அருகே வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி மூதாட்டியின் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்ற கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். சில நாட்களுக்கு முன்பு மூதாட்டி வீட்டின் அருகே மரம் வெட்டும் வேலைக்கு சென்ற ராஜேந்திரன் மூதாட்டி வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டான். ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கை மற்றும் வர்த்தக போர் காரணமாக அமெரிக்க பொருளாதாரத்திற்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இறக்குமதி மற்றும் வர்த்தகம் பாதிக்கப்பட்டதால் கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் 0.5% பொருளாதாரம் சுருங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. இது முந்தைய மதிப்பீடுகளை விட மோசமானது என்பதால் ட்ரம்ப் அரசுக்கு இது ஒரு சவாலாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மீதான வழக்கு விசாரணையை உடனே ரத்து செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு நெதன்யாகு மீது லஞ்சம், ஊழல், நம்பிக்கை மீறல், மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணை கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வருகிறது. ஈரான் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிகைப்படுத்தி பேசுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்டாலும் எதிரிகளால் எதையும் பெரிதாக சாதித்துவிட முடியவில்லை எனவும் எதிரிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் எனவும் அந்நாட்டின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கொமனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் பெய்த கனமழையால் பாரிஸ் நகரம் பலத்த சேதத்தை சந்தித்தது. பலத்த காற்றுடன் கூடிய வரலாறு காணாத மழை பெய்தது. இதனால் நகரில் உள்ள ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்ததில் பல கார்கள் சேதமடைந்தன. பலத்த காற்றால் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பிரான்சில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் 11ஆம் நூற்றாண்டு தேவாலயம் பலத்த சேதமடைந்தது. நார்மண்டி பகுதி கிராமத்தில் உள்ள இந்த தேவாலயம் 35 ஆண்டுகள் தீவிர முயற்சியின் பலனாக மீட்டெடுக்கப்பட்ட நிலையில் ஒரே மழையில் நாசமானது மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தனிநபர்கள் வானில் பறக்க உதவும் டர்பைன் ஜெட் என்ஜின்களுடன் கூடிய ஜெட் ஷூட் குறித்து பிரிட்டன் நிறுவனமான கிராவிட்டி சிங்கப்பூரில் செயல் விளக்கம் கொடுத்தது. இந்த ஜெட் உடை மணிக்கு 80 மைல் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடியது என கூறப்படுகிறது. இங்கிலாந்தில் ஹிப்பிகளின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் கிளாஸ்டன்பரி திருவிழா களை கட்டியது. கிளாஸ்டன்பரியின் மாய மற்றும் படைப்பாற்றல் தோட்டங்கள் என்று அழைக்கப்படும் ஹீலிங் ஃபீல்டில் நடைபெற்ற அமர்வுகளில் பங்கேற்றவர்கள் அமைதியான முறையில் தாய்சி, யோகா மற்றும் தியானத்துடன் விழாவை கொண்டாடினர். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இந்த அணியில் ஆர்ச்சர், ஜோ ரூட், டக்கெட், பஷீர், பெத்தேல், ஹாரி ப்ரூக், காஸ், சாம் குக், கிராலி, ஓவர்டன், ஆலி போப், ஸ்மித், ஜோஸ்டங், வோக்ஸ் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த போட்டி ஜூலை 2ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்திய அணி வீரர் ரிங்கு சிங்கை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு உத்தரப்பிரதேச அரசின் மாவட்ட அடிப்படை கல்வி அதிகாரி பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விளையாட்டுத் துறையில் பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்களை அங்கீகரிக்கும் உத்தரப்பிரதேச அரசின் திட்டத்தில் அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. TNPL லீக் போட்டியில் நெல்லை அணியை வீழ்த்தி திண்டுக்கல் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த நெல்லை அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய திண்டுக்கல் அணி 18.4 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சவுதி அரேபியாவின் அல் நாசர் அணிக்காக விளையாடி வரும் உலகின் நட்சத்திர கால்பந்து வீரரான ரொனால்டோவின் ஒப்பந்தம் முடிவடையும் நிலையில் அதனை மேலும் 2 வருடத்திற்கு நீட்டித்துள்ளார். இது தொடர்பாக ரொனால்டோ வெளியிட்டுள்ள பதிவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் அதே பேரார்வம், அதே கனவுகளுடன் இணைந்து சாதனை படைப்போம் என தெரிவித்துள்ளார். நடன இயக்குனர் புலியூர் சரோஜாவின் கணவரும் நடிகருமான சீனிவாசன் வயது மூப்பு காரணமாக காலமானார். 95 வயதான சீனிவாசன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று மதியம் 1:30 மணி வரையில் அவரது வீட்டில் வைக்கப்படும். டியூன் படத்தை இயக்கிய டெனிஸ் வில்லினுவே அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தை இயக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடைசியாக 2021இல் நோ டைம் டு டை என்ற படம் வெளியானதற்கு பிறகு ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் முதல் முறையாக ஜேம்ஸ் பாண்ட் படத்தை தயாரிக்கும் உரிமையை பெற்றுள்ள அமேசானின் MGM ஸ்டுடியோ இயக்குனர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ் திரையுலகில் பலர் கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக பாடகி சுசித்ரா தெரிவித்துள்ளார். மும்பையிலிருந்து வந்தவர்கள் போதைப் பொருள் கலாச்சாரத்தை தமிழ் திரைத்துறைக்குள் புகுத்திவிட்டதாகவும் சென்னையில் உள்ள அனைத்து மதுபான விடுதிகள் மற்றும் பப்களில் கொக்கைன் சர்வசாதாரணமாக கிடைப்பதாகவும் தெரிவித்தார். அதர்வா நடிப்பில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் DNA திரைப்படத்தை இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் பாராட்டியுள்ளார். DNA திரைப்படத்தின் மூலம் மீண்டும் ஒரு புதிய கதை களத்தை இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் காட்டியுள்ளதாகவும் அதர்வா நிமிஷாவின் நடிப்பு அசத்தலாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். நடிகர் விஷ்ணு விஷாலின் தம்பி நடித்துள்ள ஓஹோ எந்தன் பேபி படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. கிருஷ்ணகுமார் இயக்கியுள்ள இந்த படத்தில் ருத்ரா, மித்திலா பால்கர், மிஷ்கின், ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இப்படம் வரும் ஜூலை 11ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடித்துள்ள பறந்து போ படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தில் அஞ்சலி, கிரேஸ் ஆண்டனி, அஜு வர்கீஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இப்படம் வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா நடித்துள்ள பீனிக்ஸ் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என படக்குழு தெரிவித்திருக்கிறது. சண்டை பயிற்சி இயக்குனர் அனல் அரசு இயக்குனராக அறிமுகமாகியுள்ள இந்த படத்தில் வரலட்சுமி, சரத்குமார், சம்பத், தேவதர்ஷினி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இப்படம் வரும் ஜூலை 4ஆம் தேதி வெளியாக உள்ளது.
நிதி மோசடி வழக்கில் நடிகர் சௌபின் ஷாஹிருக்கு முன்ஜாமீன் வழங்கி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்திற்கு முதலீடு செய்த தொகையை கொடுக்கவில்லை என கூறி தயாரிப்பாளர் ஷான் ஆண்டனி அளித்த புகாரின் பெயரில் சௌபின் உள்ளிட்ட 3 பேர் மீது மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருந்தது. துல்கர் சல்மான் நடிப்பில் உருவாக்கி வரும் ஐம் கேம் படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்திருக்கிறது. நகாஷ் ஹிதயாத் இயக்கியுள்ள இந்த படத்தில் மிஷ்கின், கதிர், சம்யுக்தா, பார்த் திவாரி, ஆண்டனி வர்கீஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இப்படத்தை 2026ஆம் ஆண்டு பக்ரீத் திருநாளன்று வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே பூவை தேடி கிராமத்தில் உள்ள தூய மிக்கேல் ஆண்டவர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிறப்பு திருப்பலியை தொடர்ந்து பேண்டு வாத்தியங்கள் முழங்க திருக்கோடி பவனி நடைபெற்று கொடி புனிதம் செய்யப்பட்டு ஏற்றப்பட்டது. திரளான கிறிஸ்தவர்கள் மலர் தூவி மிக்கேல் ஆண்டவரை வழிபட்டனர். மொஹரம் பிறை ஒன்று நாளை முதல் தொடங்குவதாக தமிழ்நாடு அரசு மாவட்ட ஹாஜிகள் கூட்டமைப்பு செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து நாளை முதல் இஸ்லாமியர்களின் ஹிஜ்ரி 1447வது புத்தாண்டு தொடங்குவதாக தெரிவித்துள்ளார். விவோ நிறுவனம் தனது X Fold 5 மாடல் ஸ்மார்ட் போனை சீனாவில் அறிமுகம் செய்தது. X Fold 3 மாடலை விட இலகுவாகவும் அளவில் மெலிதாகவும் இந்த போன் உருவாக்கப்பட்டுள்ளது. 4 ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் கிடைக்கும் இந்த போனின் ஆரம்ப விலை இந்திய மதிப்பில் சுமார் 83,000 ரூபாய் ஆகும். இந்தியாவில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட ரெபல் 500 மற்றும் XADV மாடல் பைக்குகளின் விநியோகத்தை ஹோண்டா நிறுவனம் தொடங்கியுள்ளது. டெல்லி, NCR, மும்பை, பெங்களூருவில் உள்ள பிக் விங் டாப் லைன் டீலர்ஷிப்களில் மட்டும் இந்த பைக்குகள் விற்பனைக்கு உள்ளன. ரெபல் 500 பைக்கின் விலை 5,12,000 ஆகவும் XADV பைக்கின் விலை 11,91,000 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லம்போர்கினி நிறுவனம் பெனோமினோ என்ற புதிய ஹைப்பர் கார் ரக வாகனத்தை ஆகஸ்ட் மாதம் பெப்பிள் பீச் கான்கோர்ட்ஸ் டி எலிகன்ஸ் நிகழ்வில் அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியானது. ரெவெல்டோ மாடலை அடிப்படையாக கொண்டு இந்த கார் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போது வரை பெனோமினோ குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடாமல் லம்போர்கினி நிறுவனம் ரகசியமாக வைத்துள்ளது.